இப்ப கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த சொல்லிசை கலைஞன் சங்கீத் செனன் தொடர்பில் இன்றைக்கு சட்டம் அதிபர்கிட்ட இருந்து ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. அது பற்றி விரிவா பார்க்கலாம். அதே போல இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு விசாரணைக்கான அழைப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில் இவர் இலங்கையினுடைய கடற்படையில் சப் லெப்டினன்ட் தர அதிகாரியாக பணியாற்றின விடயம், அதே போல இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு போய் மேற்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சிகள் பல விடயங்கள் வெளியில வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாள் அட்டமஸ்தானிபதி இந்த பல்லேகம கேமரத்ன தேரர் தொடர்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தால ஒரு விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி தீப்பிடித்திருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன என்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இப்ப கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இந்த கணேஷ்குமார் சங்கீத் செனன் பிணையில் செல்றதுக்கு சாவகச்சேரி நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த சங்கீத் செனன் கைது செய்யப்பட்ட பிறகு இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டங்கள், அதே போல பாராளுமன்றத்தில் வைத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிட்டையும் இந்த விடயம் சொல்லப்பட்டது. இதன் போது அமைச்சர் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, நாங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டமாதிபரோட கலந்துரையாடித்தான் முடிவெடுப்போம் என்று சொல்லப்பட்ட நிலையில இன்றைக்கு சட்டமாதிபருடைய அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னா, இந்த சங்கீத் செனனை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யறதுக்கான காரணங்கள் எதுவுமே இல்லை. அவர் இந்த புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்கிறாரோ அல்லது அதை வலுப்படுத்துறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களுமே இல்லை. இதன் அடிப்படையில் அவரை முழுமையாக இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து நீக்கி போட்டு சாதாரண குற்றவியல் தண்டனை சட்ட பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்குமாறு இலங்கையினுடைய சட்டமாதிபர் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட்டிருந்தவர். இதற்கு பிறகு சாதாரண தண்டனை சட்டங்கள் என்று சொன்னபடியா இன்றைக்கு அவருக்கு பிணை கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் இன்றைக்கு நீதிமன்ற அமர்வுகள் முடியறதுக்குள்ள இந்த சட்டமாதிபருடைய கடிதம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டாதான் அவருக்கு பிணை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த நீதிமன்ற அமர்வுகள் முடியறதுக்குள்ளேயே அந்த கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த சங்கீத் செனன் பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக இன்னும் ஒரு புதிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதன்படி இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாகுமாறு வருகிற 16ஆம் தேதி இவருக்கு அழைப்பாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த ஜோசித ராஜபக்ச சரியா 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இலங்கையினுடைய கடற்படை பிரிவில் சேர்ந்திருக்கிறார். இதற்கு பிறகு மிக குறுகிய காலகட்டத்திலேயே இவர் இலங்கை கடற்படையினுடைய சப் லெப்டினன்ட் தர அதிகாரியாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இலங்கையில் இந்த 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உள்நாட்டு யுத்தங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் இலங்கையில இருந்து பிரித்தானியாவுக்கு போய் அங்க இந்த கடற்படை பயிற்சிகளில் ஈடுபட்டவராம். ஆனா இது இலங்கையினுடைய சட்ட விதிகளின் பிரகாரம் முழுமையாக பிழையானது என்று சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இவர் இந்த கடற்படையில் இருந்த காலகட்டத்தில் கடற்படையில் பதவி வகித்த காலகட்டத்தில் இவருக்கு வழமைக்கு மாறாக பலவிதமான செல்வாக்குகள் வழங்கப்பட்டதாம். அவருடைய அப்பா ஜனாதிபதியோ என்னவோ தெரியாது, ஆனா இவருக்கு வழமைக்கு மாறாக பலவிதமான கொடுப்பனவுகள் செல்வாக்குகள் எல்லாமே வழங்கப்பட்டதாக இப்ப இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு இது தொடர்பில் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இவர் எப்படி இந்த கடற்படை பிரிவில் சேர்ந்தவர், அதற்கான கல்வி தகுதிகள் என்ன, எங்க பயிற்சி பெற்றவர், அதே போல பிரித்தானியாவில் என்ன நடந்தது, ஏன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு பயணமானவர், அப்படி ஒரு அதிகாரி பயணிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இதன்படி ஒரு விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வருகிற 16ஆம் தேதி இந்த ஜோசித ராஜபக்ச இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறும் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக ஒவ்வொரு நாட்களுமே புதிய வழக்குகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அவர்களும் என்னதான் செய்து சமாளிக்க முற்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான பல வழக்குகள் இப்ப முடிவடைகிற தருவாய நெருங்கி இருக்குது. அதே போலதான் இந்த ஹேமரத்ன தேரர், அதாவது ஒரு துஷ்பிரயோக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த முன்னாள் அட்டமஸ்தானிபதி பல்லேகம கேமரத்ன தேரர் தொடர்பிலையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து ஒரு விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த ஹேமரத்ன தேரரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுமி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் போது மிக துல்லியமாக அந்த ஹேமரத்ன தேரருடைய அறை, அங்க இருந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்று எல்லாத்தையுமே அடையாளம் காட்டியிருந்தவர். இதன்படி போலீசார் தடவியல் பிரிவு அங்க போய் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அங்க இரத்த கரை படிந்திருக்கக்கூடிய ஒரு சில உடுப்புகள் அங்க இருந்திருக்குது. அதன்படி அந்த உடுப்புகள்ல இருந்த இரத்த கரையோட DNA பரிசோதனை மேற்கொள்ளணும் என்று சொல்லி பல தடவைகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டும் இந்த ஹேமரத்ன தேரருடைய
இலங்கையினுடைய தரப்பு அதற்கு சம்மதிக்கல. இதற்கு எதிராக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அந்த டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் இன்றைக்கு அது பலனளிக்காம போய் அவருக்கு எதிரான டிஎன்ஏ பரிசோதனைகள் மேற்கொள்றதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இதை மாற்றவே முடியாது. அதில் இருந்து கிடைக்கப்பெற்ற அந்த இரத்தக்கரையும் இந்த பல்லேகம கேமரத்ன தேரருடைய டிஎன்ஏயும் ஒத்து போனா இந்த குற்றச்சாட்டுகள்ல இவர் 100% குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவார். இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது. என்ன நடக்க போகுது, எப்படியான பரிசோதனை முடிவுகள் வெளியாக போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இலங்கையிலிருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆஸ்திரேலியாவுடைய சிட்னிக்கு பயணிச்சிருக்கக்கூடிய ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையிலிருந்து புறப்பட்டு பயணிச்சு கொண்டிருக்கும் போது அந்த விமானத்தின் மேல இடிமின்னல் தாக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுல பயணிச்ச ஒரு பயணி சொல்லியிருக்கக்கூடிய கருத்தின் பிரகாரம் மிக பெரிதாக ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு பிறகு எங்களுடைய இன்ஜின்கள்ல உண்டு புகஞ்சு எரிய வழிகிட்டதை காணக்கூடியதாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அங்கே இருந்திருக்கக்கூடிய விமானிகள் மிக திறமையாக செயற்பட்டு மீளவும் ஆஸ்திரேலியாவுக்கு போகாம மீளவும் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கி இருக்கிறார்கள். சரியா நேற்று இரவு நேரத்தில் 2:05 இந்த சம்பவம் பதிவாக இருக்குது. ஒருவருக்கும் எந்த விதமான உயிரிழப்பும் நேரையில், சகலருமே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒரு சிறிய காயம் கூட பதிவாகலை என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த விமான பயணம் தொடர்ந்திருந்தாலோ இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மின்னல் தாக்கம் இடம்பெற்றிருந்தாலோ இது பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதே போல இன்றைக்கு சத்தமே இல்லாம இன்னும் ஒரு மிகப்பெரிய சம்பவமும் இடம்பெற்றிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த குருந்தூர் மலை தொடர்பில் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர்கிட்ட இருந்து ஒரு விசேட உத்தரவறிக்கை வெளியாக இருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த குருந்தூர் மலையில இந்து கோவிலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதை ஆதாரப்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருட்களுமே அங்க இல்லையா. முழுக்க இந்த பௌத்த சமயத்துக்கு சொந்தமான அதனுடைய சான்று பொருட்கள் என்று சொல்லி இந்த குருந்தூர் மலை பௌத்த சமயத்துக்கு சொந்தமானது என்று சொல்லியும் இது முழுக்க முழுக்க தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும் இன்றைக்கு ஒரு விசேட அறிக்கை வெளியாக இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கோவில்கள், அங்க இருக்கக்கூடிய சான்று பொருட்கள் எல்லாமே பௌத்த மதத்துக்கு தான் உரியது. அது எதுவுமே இந்து சமயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தல என்று இந்த அறிக்கையில சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. ஒருவேளை மேலதிகமாக யாராவது அங்க புதிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ இல்ல இந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்துக்கு போய் வேறு ஏதாவது வழிபாட்டு நிகழ்வுகளில் ஈடுபட்டாலோ அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையில இந்த டின் நம்பர் பெற்றுக்கொள்ற முறைமை கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. இனிமேல் இந்த ஜூன் மாதத்துல இருந்து நீங்கள் எதை செய்ய போகிறாலும், புதிதாக என்னத்தை ஆரம்பிக்க போறோம்னாலும் இந்த டின் நம்பர் தேவை. என்னென்ன விடயங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, ஒரு வங்கி கணக்கை புதிதாக திறக்க போறோம்னாலும் சரி, இல்ல ஒரு மோட்டார் வாகனத்தை புதிதாக நான் வாங்க போறேன், ஒரு மோட்டார் சைக்கிள், மோட்டார் காரை நான் புதிதாக வாங்க போறேன் என்றாலும் சரி, அதே போல நான் ஒரு புதிதாக வியாபாரத்தை பதிவு செய்ய போறேன், ஒரு புதிய நிறுவனத்தை தொடங்க போறேன் என்றாலோ, அதே போல வேற எந்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள போனாலும் இந்த டின் நம்பர் அவசியம். இது இந்த மாதம் ஜூன் மாதத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக நடைமுறையாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு முன்னரும் இந்த டின் கொண்டு வரப்பட்டு ஒரு சில இடங்களில் கட்டுப்பாடுகள் என்று சொல்லப்பட்டாலும் அது நடைமுறையாக இல்லை. ஆனா இந்த மாதம் ஜூன் மாதத்தில் இருந்து இது உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வருது. இனிமேல் இந்த டின் நம்பர் இல்லாம எந்த ஒரு புதிய விடயத்தையும் செய்ய இயலாது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த குருந்தூர் மலை தொடர்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது இலங்கையில எப்படிப்பட்ட புதிய பிரச்சனைகளை தோற்றுவிக்க போகுது? இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள் அதீத கவனம் செலுத்தணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.